കേനോപനിഷത്തിലെ 3ാമത് ഖണ്ഡം 12 മന്ത്രങ്ങളാക്കും ഇതിലെ ഉള്ളത്. 1ാമത് മന്ത്രം ബ്രഹ്മ ഹ ദേവേഭ്യഃ വിജിഗ്യേ തസ്യ ഹ ബ്രഹ്മണഃ വിജയേ ദേവ അമഹീയന്ത. ത ഐച്ഛന്ത അസ്മാകം ഏവ അയം വിജയഃ അസ്മാകം ഏവ അയം മഹിമാ ഇതി. മുന്നാലെ ഒരുക്ക ദേവർകളും അസുരர்களுം തമ്മിലെ യുദ്ധമുണ്ടാനോണ്. ബ്രഹ്മം അസുരர்களை തോക്കടിച്ച് ദേവர்களுக்கு സക്സസും அந்த சக்சஸோடு பலன்களையும் கொடுத்தோன. தேவர்கள் பரபிரம சக்தியினாலேயாக்கும் இந்த சக்சஸ் உண்டானது அப்படிங்கிறத மறந்து அவளோடு வீரசூர பராக்கிரமத்தாலேயாக்கும் இந்த சக்சஸும் மகாத்மியவும் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு அவ സ്വയം അഭിമാനിച്ചാളാം. ഇത്രയുമാക്കും இந்த மந்திரம். பேருக்கும் பெருமைக்கும் இருக்கிற ஆக்ரஹமக்கும் அகங்காரம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு அகங்காரம் நல்லதில்லை. நானாக்கும் செய்யறேன் அப்படிங்கிற பாவம் அஜ்ஞானத்திலிருந்து உண்டாகிறதாக்கும். பகவானாக்கும் எல்லாம் செய்யறார் அப்படிங்கிற அந்த புத்தியோடு கூடிட்டு இருக்கிறதுக்கு சாதிச்சானா எந்த விதமான பவிஷ்யத்தும் ഉണ്ടാകാது. രണ്ട് ഖണ്ഡങ്ങളിലായിട്ട് முதல் கண்டம் 9 மந்திரங்கள், 2வது கண்டம் 5 மந்திரங்கள். இதுவரைக்கும் நம்ம 14 மந்திரங்களையாக்கும் பார்த்தது மொத்தமாயிட்டு. இப்படி 2 கண்டங்களிலாயிட்டு 14 மந்திரங்களிலாயிட்டு டைரக்டான ஒரு தத்துவ உபதேசத்தையாக்கும் நம்ம பார்த்தோம். இந்த தத்துவ உபதேசத்தை நம்ம பார்த்தோமே, அது டாப் லெவல் ஞானம் இருக்கிறவாளுக்காயிட்டாக்கும். சாதாரண ஜனங்களுக்கு புரியற மாதிரி உபனிஷத் இனி வர்ணிக்கிறது. அதுக்காயிட்டு ஒரு கதையாயிட்டு இங்க சொல்லப்படுறது. தேவேபியஹ தேவர்களுக்காயிட்டு ஹ உறுதியாயிட்டும் பிரம்மா பிரம்மம் விஜிக்யே அவளை ஜெயிக்க வச்சது. தேவர்களோடும் மனுஷாளோடும் அசுரர்களோடும் സ്വരൂപம்தான் இந்த பிரம்மம். அந்த பிரம்மம் தேவர்களை ஜெயிக்க வச்சது. தேவாசுர யுத்தத்துல ஒருக்கா தேவர்களை ஜெயிக்க வச்சது. தஸ்யஹ
பிரம்மனோ அந்த பிரம்மத்தோடு விஜயத்துல தேவாஹா தேவர்கள் அமஹீயந்த மகிமையை பிராபிச்சா. தேவர்கள் பிராபிச்ச மகிமை என்னவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது? அஸ்மாகம் இதி தே ஐஷந்த. அஸ்மாகம் இதி தே ஐச்சந்த. தே ஐச்சந்த அவ நினைச்சா. அஸ்மாகம் ஏவ அயம் விஜயந்த. இது எங்களோடு சக்சஸ் ஆக்கும், எங்களாலேயாக்கும் இப்படி ஒரு சக்சஸ் உண்டாக்க முடிஞ்சது அப்படின்னு தேவர்கள் நினைச்சா. அஸ்மாகம் ஏவ அயம் மகிமா, இது எங்களோடு மகிமையாக்கும் அப்படின்னு அவ நினைச்சா. இது இப்படியெல்லாம் ஆக்கும் அவ நினைச்சது. நமக்குள்ள இருக்கிற சைதன்யத்தாலே ஆக்கும் நம்மளோட எல்லா இந்திரியங்களும் பிரவர்த்திக்கிறது. ஆத்ம சைதன்யம் இல்லை அப்படின்னா நம்மளோட சரீரம் அப்படிங்கிறது ஜடம். இந்திரியங்களை பிரவர்த்திப்பிக்கிறது பகவத் சைதன்யமாக்கும். அது தெரியாதக்கு நம்மளோட இந்திரியங்கள் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் தொட்டேன், நான் ருசிச்சேன், நான் மணத்தேன், நான் நடந்தேன் இப்படின்னு எல்லாம் சொல்லி அகங்காரம் செய்யற மாதிரி தேவாசுர யுத்தத்துல ஜெயிச்ச தேவர்கள் அவளோட மகிமையால அவ ஜெயிச்சா அப்படின்னு நினைச்சா. வியஷ்டி சரீரத்திலையும் சமஷ்டியில எல்லா தெய்வங்களும் வியஷ்டி சரீரத்தில் இருக்கிற இந்திரிய அதிஷ்டான தேவதைகளும் சமஷ்டியில இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் அவளோட மகிமையை மட்டும்தான் பார்த்தா, பரமாத்மாவோட மகிமையை பார்க்கலை. பகவத் சைதன்யத்தாலே ஆக்கும் அவருக்கு பலதும் செய்யறதுக்கு சாதிச்சது அப்படிங்கிறத அவ மறந்து போயிட்டா. பிரம்மமாக்கும் தேவர்களுக்கு ஆயிட்டு சக்சஸ உண்டாக்கி கொடுத்தது, அதனாலேயாக்கும் தேவர்கள் ஜெயிச்சா. ஆனா தேவர்கள் பிரம்ம சைதன்யத்தை மறந்துண்டு அவளோடு மகிமையால அவ ஜெயிச்சா அப்படின்னு நினைச்சுண்டா. கேனோபனிஷத்துல 3வது கண்டத்துல 2வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். மந்திரங்களை நம்ம இங்க சொல்லலை. மந்திரங்களை பதம் பிரிச்சு பார்த்துட்டு அதனோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தது ஏஷாம் விஜத்ஞௌ தேப்யஹ ஹ பிராதுர்பபூவ தது ந வியஜானத கிம் இதம் யட்சம் இதி. இത്രയുമാക്കും மந்திரம். தேவர்களோடு தவறான எண்ணத்தை தெரிஞ்சுண்டு பிரம்மம் தேவர்களோடு முன்னால பிரத்யட்சமானது. பிரம்மத்தை பிரத்யட்சமாயிட்டு பார்த்த தேவர்களுக்கு
அந்த ரூபம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. பூஜிக்க வேண்டின ஒரு ரூபமாக்கும்னு தெரியறது. ஆனா அது என்னவாக்கும் அந்த ரூபம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. தது அப்படின்னா அது எல்லாத்திலையும் நிறைஞ்சு நிற்கிற பிரம்ம சைதன்யம் அப்படிங்கிற அது. ஹா உறுதியாயிட்டு ஏஷாம் தேவர்களோடு சிந்தைய விஜத்ஞௌ தெரிஞ்சுண்டு பிரம்மமாயிருக்கிற என்ன மறந்துட்டு இந்த தேவர்களாக்கும் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு அவா இப்படி அகங்காரத்தோடு கூடி நிற்கிறாளே, அவளோட அகங்காரத்தை இல்லாம பண்ணி நேர்வழிக்கு அவளை நடத்தேண்டதும் பிரம்ம சைதன்யமான என்னோடு டியூட்டியாக்குமே அப்படின்னு பிரம்மம் நினைச்சது. ஹா உறுதியாயிட்டும் அது என்னோட டியூட்டி தான். தேபியஹா தேவர்களுக்கு முன்னால பிராதுர்பபூவா பிரம்மம் பிரத்யட்சமாயிட்டு வந்து நின்னது. ரூபமில்லாத நிர்குண സ്വരൂപിயான பரம்பொருள் பிரத்யட்சமாச்சு அப்படின்னா ஒரு ரூபத்தோடு கூடி வந்து நின்னுது தேவர்களுக்கு முன்னால. ரூபம் அப்படிங்கிறது இல்லாததால பரபிரமத்துக்கு ரூபம் கிடையாது, குணம் கிடையாது. இந்திரியங்களால பரபிரமத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கிற பரபிரமத்தை தது அந்த பிரம்மம் வந்து முன்னால நின்னப்போ ந வியஜானதா தேவர்களுக்கு அது என்னவாக்கும் உருவம் அப்படின்னு தெரியாம போயிடுத்தே. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் நாம ரூபங்கள் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளுக்கு நாம ரூபங்கள் கிடையாது. தேவர்களோடு செய்கை தவறாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த தேவர்களை நேர்வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஆயிட்டு பரபிரம்மம் ஒரு ரூபத்தை ஸ்வீகரிச்சுண்டு தேவர்களோடு முன்னால வந்து நின்றுட்டு அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது தேவர்களுக்கு சாதிக்கலை. பரபிரம்ம சைதன்யத்தாலே ஆக்கும் அவளுக்கு பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்கிறது அப்படின்னு தெரியாதக்கு அவளாக்கும் அசுரர்கள் கிட்ட ஜெயிச்சா அப்படின்னு நினைச்சு அகங்காரத்தோடு கூடி இருந்தா. யதார்த்தத்துல பிரம்மமாக்கும் தேவர்களை ஜெயிப்பிச்சுது. அது அவ தெரிஞ்சுக்கவே இல்லை. இந்த ரூபம் இப்படி முன்னால வந்து நின்னோனே இந்த தேவர்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அனுபவமாச்சு. என்ன வாக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சிந்தனை பண்றதுக்கு ஆரம்பிச்சா. கேனோபனிஷத்துல 3வது கண்டத்துல 3வது மந்திரத்தையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தே அக்னிம் அப்ருவன் ஜாதவேதஹ ஏதது விஜானீஹி கிம் ஏதது யச்சம் இதி ததா இதி. இത്രയുമാക്കും ഇതിനോട് മന്ത്രം. தேவர்களுக்கு முன்னால வந்து நின்ன அந்த யட்சம் 2வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். கிம் என்னதாக்கும், இதம் யட்சம் இந்த பூஜ்யமான பூஜிக்கப்பட வேண்டின யட்சம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சிந்தனை பண்ணினா அப்படிங்கிறத
அந்த எச்சம்னா பூஜை பண்ணறதுக்கு அர்ஹதையானது அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு முன்னால வந்து நின்ன அந்த ரூபம் பூஜிக்கப்படேண்டதாக்கும் அப்படின்னு தேவர்கள் அந்த எச்சத்தை பூஜிக்கப்படேண்டதாக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆனா அது என்னவாக்கும் தெய்வம் அப்படின்னு ஒன்றும் அவளுக்கு தெரியல. அந்த எச்சத்தை பார்த்து பயந்த தேவர்கள் அக்னி கிட்ட சொன்னா, அக்னி தேவா, இந்த எச்சம் என்னதாக்கும்னு தெரிஞ்சுண்டு வாங்கோ அப்படின்னு. ஜாதவேதா, ஜாதவேதஸ் அப்படின்னு கூப்பிடுறா தேவர்கள் அக்னிய. சர்வஜன் அப்படின்னு அர்த்தம். அக்னிக்கு தெரியாததாயிட்டு ஒண்ணுமில்லை. என்னெல்லாம் ஆக்குமோ இந்த பிரபஞ்சத்துல உண்டாகிறது, அதனோடு விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சவராக்கும் அக்னி. அதனால அக்னிக்கு ஜாதவேதன் அப்படின்னு பேரு. அக்னி இல்லாதக்கு இந்த பிரபஞ்சத்துல ஒரு பொருளும் ப்ரொடக்ஷன் ஆகாது. എന്നതൊന്ന് ഉണ്ടാകണമാനാലും എന്നതൊന്ന് നിലനിൽക്കണമെന്നാലും എന്നതൊന്ന് അഴിയണം அப்படினாலும் അഗ്നി கட்டாயம் வேணும். அதனால அக்னிக்கு தெரியாம இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒன்றும் உண்டாகிறதுக்கு சாதிக்காது. அதனால தேவர்கள் எல்லாம் அக்னியை கூப்பிட்டு, நம்ம முன்னால வந்து நிக்கிற இந்த எச்சம் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு வா அக்னி அப்படின்னு சொன்னா, உடனடியா அக்னி நான் தெரிஞ்சுண்டு வரேன் அப்படின்னு சம்மதிக்கவும் செஞ்சது. கிம் எச்சம் இதம் எச்சம். இதம் எச்சம் கிம். இந்த பூஜிக்கப்படேண்ட வஸ்து நம்ம முன்னால நிக்கிறதே இந்த ரூபம், இது என்ன வாக்கும்? நமக்கு இப்போ இந்த ரூபம் வந்து நின்னதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாயிடுத்து. அதனால இது கெடுதலான ரூபம் அப்படின்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவான எனர்ஜியாக்கு நமக்கு உண்டாயிருக்கு. அதனால பூஜிக்கப்பட வேண்டின ஒரு ரூபமாக்கும் இது அப்படின்னு நமக்கு தெரியறது. ஆனா இது ஆறு என்ன ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. பதப்பிரயோகத்துல யாகம் யஜ்ஞம் இப்படி இருக்கிற தேவதா பூஜைகளுக்கு இருக்கிற விதிமுறைகள், தேவதா பூஜைகளுமாய் சம்பந்தப்பட்ட தானங்கள், இதுக்கெல்லாம் யஜ் அப்படிங்கிற தாது உபயோகிக்கப்படும். யஜ் பிளஸ் சா ചേർത്ത യക്ഷ ശബ്ദം ഉണ്ടാകും. பூஜ்யமானது அப்படிங்கிற அர்த்தம். யட்சர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் எல்லாம் தேவதைகள் தான். இந்த தேவர்கள் தனக்கு முன்னால வந்து நின்ன அந்த யட்ச ரூபம், தேவதா ரூபம் என்னது அப்படின்னாக்கும் யோசிச்சுட்டு இருக்கா. தே
தேவர்கள் அவளுக்குண்டான பாசிட்டிவ் எனர்ஜி என்னவாக்கும் அப்படின்னு தெரியாததால அவ அக்னி தேவன் கிட்ட அப்ருவன் சொன்னா, ஜாதவேதா தேவர்களுக்கு நம்ம கொடுக்கிற ஹவிஸ ஸ்வீகரிச்சு அதெல்லாம் அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கிற டியூட்டி அக்னி தேவனுக்காக்கம் உள்ளது. எல்லா யாக ஹோமங்களிலையும் முன்னால வந்து நின்னுண்டு ஹவிஸ் எல்லாம் ஸ்வீகரிச்சு தேவர்களுக்கு கொண்டு கொடுக்கிறவராக்கும் அக்னி. எல்லா உயிரினங்களையும் அவளோட கர்மபலனத்துக்கு தகுந்த மாதிரி வழி நடத்துறவராக்கும் அக்னி. ஜனன சமயத்திலையும் அக்னியோடு சூடு மஸ்ட். மரண நேரத்திலையும் சரீரத்தை நம்ம அக்னியில வச்சு தகிப்பிக்கிறோம். ஆக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் திராணி இருக்கிற அக்னி. ஆறடி ஹைட் இருக்கிற நம்மளோட சரீரத்தை ஒரு கைப்பிடி சாம்பலாக்கி தரத்துக்கு திராணி இருக்கிற அக்னி. வஹ்னி அப்படின்னாலும் அக்னிதான். ஹவிச வகிக்கிறவன். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆக்குமே பேரு. இங்க தேவர்களுக்கு அனுபவப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி என்னவாக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேவர்கள் அக்னி கிட்ட அவசியப்பட்டா. அப்படி அக்னி கிட்ட கேட்கறதுக்கு வேண்டிட்டு அவ அக்னிய கொஞ்சம் புகழ்த்தி பேசினா. ஜாதவேதாகா, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுண்டு இருக்கிறவரே, உங்களுக்கு தெரியாததாயிட்டு ஒண்ணுமே இல்லையே. பிரபஞ்சத்துல என்ன உண்டானாலும் உடனடி தெரிஞ்சுக்கிறவரே, உங்களோட நாலேஜ் இல்லாதக்கு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒன்னும் உண்டாகாது. பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாம் பரபிரம சைதன்யத்தால உண்டானதாக்கும். உண்டான எல்லாத்துக்கும் அழிவும் இருக்கு. வேதம் அப்படின்னா ஞானம், எல்லாம் தெரியறவனே அப்படிங்கிற அர்த்தத்துல ஜாதவேதாகா, என்னெல்லாமாக்குமோ இந்த பிரபஞ்சத்துல உண்டாச்சு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவரே, உங்களுக்கு தெரியாததாயிட்டு ஒண்ணும் இல்லை. எல்லா உயிரினங்களிலேயும் உங்களோட சாநித்தியம் இருக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் அனுபவப்பட்ட, உங்களுக்கும் அனுபவப்பட்ட, நீங்களும் தேவனாக்குமே பாசிட்டிவ் எனர்ஜியோட உள்பவஸ்தானம் அதை என்னதாக்கும்னு தெரிஞ்சுட்டு வந்து எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் தான் டென்ஷனா இருக்கோம். ஏதத் விஜானி இது, இப்ப எங்களுக்கு அனுபவப்பட்ட சக்திய ஒன்னு தெரிஞ்சுக்கணுமே. என்னவாக்கும் இந்த சக்தி? பூஜிக்கப்படேண்ட இந்த சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்கும் எங்களுக்கு உண்டாச்சு. அதனால பூஜிக்கப்படேண்ட சக்தி தான் இது. கிம் ஏதத் ஏச்சம் இது, இந்த பூஜிக்கப்படேண்ட தேவன் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு வந்து எங்க கிட்ட சொல்லுங்க.